வந்து பொன்னிய தான் மார்க்கெட்டுக்கு கூட்டின்னு போறேன்னு சொன்னோனே, சக்தி என்ன பண்றாரு, "இல்ல, இல்ல எனக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் மத்த வேலையெல்லாம். நான் பொன்னிய கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு வந்து பிரீத்தி வந்து, "என்ன சக்தி இப்ப தான் லேட் ஆகும்ன்னு சொன்னீங்க. நீ போ முதல்ல பிரீத்தி. அப்புறம் நான் பொன்னிய ட்ராப் பண்ணிட்டு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாரு. இதனால பிரீத்தி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "சூப்பர் கார்த்தி! செமையா பண்ண. இப்படி தான் வந்து இருக்கணும். உண்மையிலேயே சொல்றேனே, நீ வந்தோனே வந்து நெறைய மாற்றம் வந்து சக்தி கிட்டேருந்து வரப்போகுது. கண்டிப்பா இன்னும் நெறைய மாற்றம் வரும். பார்க்க தானே போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கார்த்தி. அடுத்து வந்து இங்க செமையா பிரீத்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இந்த சக்தி இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லா காய்கறியும் வந்து வாங்கி குடுக்குறாரு. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி குடுக்குறாரு. அப்போ வந்து "இல்ல சக்தி நீங்க கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் தெரியாது பொன்னி. இன்னைக்கு கண்டிப்பா நான் உன் கூட இருக்க தான் போறேன். இதெல்லாம் நான் பண்ண தான் போறேன். உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பொன்னி" அப்படின்னு சொன்னோனே பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சக்தி இப்படிலாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு. அடுத்து கார்த்தி என்ன பண்றாரு, பொன்னிக்கு வந்து பூ வாங்கி குடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அத கேட்டு வந்து சக்தி என்ன பண்றாரு, பூ வாங்கிட்டு வந்து பொன்னிக்கிட்ட குடுக்குறாரு. பொன்னி வேலையா இருக்காங்க. "எப்படி வச்சுக்கிறது?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் வச்சு விட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திய வச்சு விட்றாரு. பொன்னி ரொம்ப அழகா தெரியிறாங்க சக்தியோட கண்ணுக்கு. உடனே சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "நீ ரொம்ப அழகா இருக்க பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்க வந்து சக்தி போனோனே பொன்னி வந்து அந்த பூ எடுத்து எடுத்து வச்சு பார்த்துக்கிறாங்க. முதல் முறையா சக்தி வந்து என் தலையில பூ வச்சிருக்காரு. இது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. "சக்தி எனக்கு தெரியும் சக்தி நீ இப்படி தான் பண்ணுவ. நான் அதுக்கு தான் இந்த ஐடியா போட்டேன்" அப்படின்றாங்க. அடுத்து வந்து பிரீத்தி வந்து கரெக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க அம்மாவும் வந்து பார்த்து அப்படியே அழறாங்க. "அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேடி" அப்படி சொல்றாங்க. அவங்க அம்மா, "சரிம்மா சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்மிஷன்லாம் போட்டு எல்லாம் போட்டாச்சுடி. அப்பா உள்ள தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து இவங்க 2 பேருமே வந்து பொன்னி வந்து பார்த்துடுறாங்க. பொன்னி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து எப்படி இங்க அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சரிண்ணே நான் வரேன் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்க்காரங்க ஒருத்தவங்கள பார்த்துட்டு பொன்னி வந்து கிளம்புறாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. அப்போ பிரீத்தி வந்து அவங்க அம்மா கூட இருக்காங்கன்னா, அவங்க அப்பாவும் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 3 பேருமே இங்கே தான் இருக்காங்க. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரீத்தி கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி கண்டிப்பா பிரீத்தி வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம அவசரப்பட வேணாம். ஏதோ ஒரு காரணத்தால தான் பிரீத்தி வந்து மறைக்கிறாங்க. ஆனா என்ன காரணம்னு தெரியலையே. இந்த விஷயத்த சக்தி கிட்ட சொல்லலாமா? யோசிக்கிறாங்க. சரி அப்புறம் பார்க்கலாம். பிரீத்தியே சொல்றாங்களா பார்க்கலான்னுட்டு யோசிச்சுட்டே வந்து அங்கேருந்து பொன்னி வந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, பொன்னி வந்து வேலையா இருக்காங்க. அப்போ வந்து வராரு நம்ம வந்து கார்த்திக். "பொன்னி நீங்க ஈவினிங் ஃப்ரீயா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து வேலை இருக்கே அப்படி சொல்றாங்க. "இங்க பாருங்க நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்கள கூட்டிட்டு போறேன். அங்க நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அங்க சூப்பரா இருக்கும்" அப்படின்னோனே, "இல்ல வீட்ல நெறைய வேலை இருக்கு" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க பொன்னி இப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்க போறீங்களா? வெளியலாம் போனா தான் பொன்னி சந்தோஷமா இருக்கும்" அப்படின்றாங்க. "நான் யோசிச்சு சொல்றேன் கார்த்தி" அப்படி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சக்தி கேட்டுறாரு. சக்தி செமையா டென்ஷன் ஆகுறாரு. பொன்னிக்கிட்ட வராரு. "பொன்னி இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்பு." "எங்கங்க? முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் புரியுதா?" அப்படின்னோனே, "அது வந்துங்க இப்பதான் வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு போனாரு." அம் கார்த்தி என்ன சொன்னான்? "இந்த மாரி வெளிய போணும்" அப்படின்னு சொன்னாரு. "அவன் எதுக்கு வெளிய போணுமா? அவன தனியா போ சொல்லு. நீ எதுக்கு அவன் கூட போற?" "இல்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளிய கூட்டின்னு போறாரு. வெளிய கூட்டின்னு போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுலாம் வாங்கி குடுக்குறாரு. 2 பேரும் ஜாலியா வந்து சுத்திட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. "இவங்க 2 பேரும் எங்க போயிட்டு வராங்க?" அப்படின்னு. "நான் தான் சொல்லிட்டு போனேனே பவானி அக்கா கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்றாங்க. "ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் வரத பார்த்து பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. "சரிம்மா எங்களுக்கு சாப்பாடு வேணாம். நாங்க வெளியவே சாப்பிட்டுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்கு போறாங்க. இங்க வந்து சக்தி வந்து நம்ம பொன்னி வந்து சிரிச்சு சிரிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி போனது, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டது எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பிரீத்திக்கு வயிறா எரியுது. இதோட முடியுது.